வணக்கம். நான் உங்கள் ராமன். போகி பண்டிகை. இன்னைக்கு போகி பண்டிகை. போகம் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? இன்பம். மேகம் மற்றும் மழைக்கு அதிபதியான இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இந்த போகி பண்டிகை. இந்திரனுக்கு ஏன் இந்த நாள் அர்ப்பணிச்சாங்கன்னு தெரியுமா? விளைச்சல் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு தான் போகி பண்டிகை இந்திரனுக்கு அர்ப்பணிச்சாங்க. இது நம்ம முன்னோர்கள் வழக்கப்படி இருந்தது. தமிழர்களின் கூற்றுப்படி பழையன கழித்தல், புதியவை புகுத்தல் அப்படிங்கிற கூற்றின்படி இந்த பண்டிகை இருந்துச்சாமா. பழையன கழித்தல், நாளைக்கு அறுவடையாகிற பொருளை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாளான இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாமே சுத்தம் செஞ்சு வீட்டுக்கு வெளியே எடுத்து போட்டு எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்களாம். நாளைக்கு அறுவடையாகிற அந்த பொருளை மூட்டை கட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பூஜை பண்ணி வைப்பாங்களாமா, தமிழர்கள் கூற்றுப்படி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழையன கழித்தல், புதியன புகுத்தல். அந்த பழையன கழித்தல் அப்படின்னு அந்த தேவையற்ற பொருட்களை எரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவையற்ற காமம், கெட்ட எண்ணங்கள், பொறாமை, குரோதகம் அப்படிங்கிற எண்ணங்களையும் உங்கள் தேவையற்ற பொருளோடு சேர்த்து எரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ சங்கராந்தி அப்படிங்கிற 4 நாட்கள் பண்டிகையின் தொடக்க விழாவான முதல் நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த போகி பண்டிகை. நம்ம 4 நாட்கள் கொண்ட இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா சங்கராந்தி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குதாம்மா. இது பார்த்திங்கன்னா விவசாயிக்கு மற்றும் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த 4 நாட்கள் நிறைந்த இந்த ஒரு பொங்கல் அம்மா. இது பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழர்கள் திருநாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் உகந்த நாளாம்மா, தமிழர்களுக்கு உகந்த நாள் இல்லையாம்மா. இது உழவர்களுக்கு உகந்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் அம்மா. முக்கியமாக தமிழர்களுக்கு உகந்த நாள்னு நம்ம சொல்லிக்கிறோம். வரலாறு அது இல்லை, தமிழர்களுக்கு இல்லை, உழவர்களுக்கு தான் உகந்த நாளாம்மா இது. நம்ம பண்டிகையை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நிறையா வரலாறுக்கு நிறையா பண்டிகைகளுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நிறையா பண்டிகைகளுக்கு முன்னாடி நிறையா வரலாறு ஒளிஞ்சிருக்கு. பண்டிகையை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நிறையா வரலாறு தெரிஞ்சுக்கங்க. அனைவருக்கும் என் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.